நான் மூச்சு விட்டால் நடக்க வேண்டும். அது மட்டும் தானா, நான் நடக்கும் சத்தத்தை கேட்டால் இந்த பூமியானது படிநிலவரத்தி இரண்டாக பிளந்து உதிரமாகப்பட்டது ஆறு போல அப்படி வீரத்தோடும் புகழோடும் இந்த குறை இல்லாமல் சிராசாபிரமணியை சிவசக்கரத்தை ஜெயமதா சூரன் யாதொரு குறையில்லாமல் சிறப்பான வரலாற்றுறை இருந்தபோதிலும் இலக்குற வரக்கூடிய அவருக்கு எங்க அம்மாவை பார்த்தால பயம், எங்க ஆயாவை பார்த்தால பயம். உன்னை ஒயிட் வர சொன்னேன். உன்னை நான் 2 கோடி எதிரியா இல்ல உன் கையில இருக்கிற மறுபடியும் என் கையில போட்டுக்கணும். நான் என்ன உன் மாதிரியா தள்ளி வாங்கினாண்டே சாமி. அம்மா ஐயோ நீங்க குரல் கொடுத்தீங்க, நான் செவி கொடுத்து கேட்டீங்க. சொல்லுங்க ஐயா. ஐயா எனக்கு முன்னாடி உன்னை ஏமா வர சொன்ன. சரி விடு ஐயா, உங்களுக்கு முன்பு வர வேண்டாம். நீங்க கேட்க வேண்டிய கேள்விக்கு பதில் எடுத்து சொல்ல வேண்டாம். அதிவிரமான ஓடி வந்தீங்க. நல்லா கொய்தான சாப்பிட்டு வீட்டுல பார்த்தேன். ஆமாங்க. 5 மணி சாப்பிட்டியா? ஆமா ஐயா. கதவு சாப்பிட்டு தாமரை போடுற மாதிரி பார்த்துட்டேன். அப்படிதான் சாப்பிட்டு பார்த்துக்கிட்டேன். முந்தின நாள் 5 மணிக்கெல்லாம் போன் பண்ணா போன் கட் பண்றியா? நீ கட் பண்ற? எதுல கட் பண்ற? சரி விடு. எதுக்கு விடியா? படித்தேன். அப்புறம் உரத்தியா? படித்தேன். நேரம் ஆகி போச்சு. அதுக்கு தூங்கிட்டேன். நான் என்ன பண்ணுவேன்? ஏன் தூங்குற? ஏன் தூங்க வருமா? எப்படி வரும் தூக்கம்? எனக்கு முன்னே நீ எப்படி தூங்கலாம்? யாரியா? 9:45 மயில் நெஞ்சிக்கணும். தூக்கம் எங்களுக்கு வருதா தூக்கம்? நல்லா தூங்கிட்டே ஐயா. மணி 12 1 மணி ஆச்சு.
எவனே தெரியல தெருக்கு அது வந்து டங்கு 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 ஆமாங்க எவன் அவன் இந்த நேரத்துல வந்து கதவு தாண்டானே அப்படின்னு கதவு திறந்து வெளியே வந்து பார்த்தா உன்ன மாதிரி நல்லா ஆளு வாட்டம் சாட்டமா ஒரு கையில சூளம் ஒரு கையில கதை நான் தாண்டா ஏமா வாடகை பின்னாடி வந்தவன் சொன்னா வந்தவன் வெளியே இருந்து சொன்னா ஒரு பேச்சுக்கு ஆளுங்க உடனே நான் தான் ஏமா உனக்கு நாள் நெருங்க போச்சு சீக்கிரம் என்னோட புறப்பட்டு வாடா ஏமால வந்தவன் என்ன சொன்னா உனக்கு நாள் பத்தி சொல்ல உனக்குன்னா ஆகுனா அதுக்கு வர கோவம் வருது அப்பா பொழக்கிறாண்டி சாமி நான் என்ன பண்ணுவேன் அவனை கூப்பிட்டாங்க நான் என்ன பண்ணேன் என்னப்பா நான் ஒண்ணு வர மாதிரி இல்ல முன்னாடி கூப்பிட்டு பண்ண வந்துட்டா நான் ஊர்ல வந்து எங்க கிராமத்துல சில பேருக்கு இல்ல கடன் வாங்கிட்டேன் வாங்கின கடனை கொடுக்காம முன்னாடி வந்துட்டா கடன்கார கம்முனாட்டி கடனை வாங்கிட்டு ஏமாத்திட்டு போயிட்டான் அவதூறா பேச மாட்டாங்களா அப்பதான் கூட நீ கடைக்கார பையனா ஆமாங்க ஐயோ என்ன ஐயா செய்யும் முதல்ல சொல்லக்கூடாது நீ என்ன பண்றது ஐயா 3 பைசா வட்டி வாங்கி 10 பைசா வட்டி போடுற நீ கடைக்கார பையனா எவன்டா சொன்ன உன கடைக்கார பையனு என்ன செய்யுது அப்படியே பார்க்க போனா நீ கடன்காரனா கடனை கொடுத்தாதான் என் பின்னாடி வரியா அப்படின்னு எமைய என்ன பண்ணா நேரா வந்தவாசி டவுனுக்கு விட்டு முட்டான் வந்தவாசியா ஆமா ஏன் உன்னை மதாச்சு கூட்டு போறான் விமலாச்சாலி கையில வச்சிருந்த ஒரு கதை ஆமா அந்த கதையை கொண்டு போய் அடகு வச்சு எனக்கு பணம் வாங்கி கொடுத்துட்டான் அது எப்பேற்பட்ட கதாயுதம் நாம ரஞ்சனா கற்றால் பதிக்கப்பட்டு கதாயுதம் ஆயிடுச்சு ஆமா ஐயா அதை வச்சு அவங்க கடனை கொடுத்தா அதை வச்சது எனக்கு பணத்தை வாங்கி கொடுத்தா பணத்தை வாங்கி கொடுத்த விட நான் என்ன செய்தேன் எங்க ஊர்ல யாருக்கு கடன் வாங்கணும் எல்லா கடனும் நான் திருப்பி கொடுத்துட்டேன் கடனை கொடுத்த பிறகு இதுக்குன்னா மேல ஏமா அவனா உயிரை வாங்க போறான் அவன வந்து கீ சாப்பிட போறான் இல்ல அவனா புடகவா போறான் ஆமா நான் என்ன பண்ண மீண்டும் போய் சாப்பிட்டேன் கதுவை தாப்பால் போட்டு படுத்து தூக்கிட்டேன் அடப்பாவுமே உடனே எம என்ன செய்தான் என்ன விட்டான் எங்க ஊரு உள்ளார புகுந்துட்டான் நீ போய் தூங்குற காட்டி எம போய் தூங்கவே இல்ல அவன் ராமூரா தெரிஞ்சவருவா சுத்தி ஊராட்சி மன்ற தலைவர் பஞ்சாயத்து போர்டு தலைவருங்க வார்டு நம்பரு கவுன்சிலரு ஊரு நாட்டாமக்காரு எல்லாரையும் ஒண்ணு கூட்டி பஞ்சாயத்து வச்சுட்டான் பஞ்சாயத்து கூட்டா ஆமாங்க யாரு மேல ஐயா வந்தான யமகாவத்துல இருந்து யம அவனா சும்மா வந்தான் வேற என்ன செய்யலாம் வரும்போது ஒரு 20-30 கோட்டர் வாங்கி வந்துக்கிறான் யாரு யம வாங்கி வந்து அவனுக்கு கொடுத்தான் வேற என்னாச்சு எங்க ஊரு தலைவர் ஊராட்சி மன்ற தலைவர் வார்டு நம்பரு பஞ்சாயத்துக்கு யாராவது வந்தாலும் மத்த பேருக்கு ஊத்திட்டான் ஆமாங்க பஞ்சாயத்து எங்க சாயுது காலை குடிச்சிட்டு பகைய நினைக்க கூடாது ஆமா எம மக தான் பஞ்சாயத்து சாயுது காலமே பாப்பிடுதான்டா ஆமாங்க எவன் சாராயம் வாங்கி கொடுக்கறா அவன் பக்கம் தான் பஞ்சாயத்து ஆமா ஐயா நல்லது யாரு கட்டிட்டு தெரியல கிடையாது தண்ணி வாங்கி கொடுத்தா அவன் பக்கம் தான் பஞ்சாயத்து சாயுது சரி நம்ம பாலை குடிச்சிட்டு பகையை நினைக்க கூடாது அப்படின்னு எல்லாம் கும்பலா சேர்த்து வீட்டுக்கு வந்து வீடு கதவு தட்டாங்க என்னடா அது நிதானம் தெரியாது அவன் வந்து நிக்கிறாரு வந்து கதவு தரது பார்த்தா எல்லாமே எங்க ஊர் ஆளுங்க தான் நிக்கிறாங்க ஊர் ஆளுங்க ஆனா ஒருவரு கூட என் பக்கம் பேசல ஏண்டா ஒருத்தருமா உன் பக்கம் பேசல ஒரு ஆளு கூட பேசலங்க ஏன் அங்க எங்க போவானே எனக்கு பங்காளியே 40 வீட்டுக்காரங்களாம் 40 வீட்டுக்காரங்க உன் பங்காளி ஒருத்தன் கூட எனக்காக பேசல ஒருத்தன் கூட பேசல சரி பங்காளி இப்படி சம்பந்தி இப்படி அண்ணன் தம்பி யாரும் இல்ல உனக்கு என் கூட பிறந்த அண்ணன் தம்பி இருக்காங்க என் அண்ணன் தம்பி கூட ஒரு வார்த்தை எனக்காக பேசலைங்க ஏன்டா பேச மாட்டாங்க அவளை எங்க ஊர்ல நான் ஒரு நல்லவன் அப்பேற்பட்ட நல்லவன் ஆமாங்க யாரும் என் பேச்ச கேட்கற மாதிரி இல்ல சரி அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க ஒண்ணு கூடி பையா யமா வந்து ஒரு நல்ல நெருங்கி வச்சு கூப்பிட்டான் சீக்கிரம் யமலோகம் போடான்னு சொல்லிட்டாங்க ஐயா யமலோகம் போறத பத்தி ஒண்ணும் கிடையாது கவலை இல்ல ஊரு பஞ்சாயத்தை மீறி யாருமே எதுவுமே செய்ய முடியாது ஊரை எதிர்த்து பேச முடியாது எதுக்கு ஒரு வார்த்தை என் மனைவி வந்து சொல்லட்டும் நான் போறேன் சரியான யோசனை ஐயா யார் எதை காட்டி கொடுத்தாலும் காட்டி கொடுக்காவிட்டாலும் தன்னுடைய மனைவி தன் கணவனுடைய உயிரை காட்டி கொடுக்க மாட்டான் ஆமாங்க சரியான யோசனை வந்திருக்கு சரி உடனே என்ன செய்தாங்க எங்க வீட்டுக்கு ஆள் அனுப்புனாங்க யாரு உன் மனைவி ஆமாங்க என் மனைவியை கொண்டு வர சொன்னாங்க என் மனைவி வந்து நேரா பார்த்தா சரி பஞ்சாயத்துக்காரெல்லாம் அப்படியே கும்பலா உட்காந்துக்கிறாங்க நான் பஞ்சாயத்துக்கு உள்ளார நின்னுங்கிறேன் எனக்கு பின்னாடி எமன் நின்னுங்கிறான் என்னங்க சமாச்சாரம் என் முன்னாடி கேட்டாங்க உன் மனைவி நடந்தாலும் சொல்லிருப்பாங்கல்ல ஆமாங்க ஏமா உங்க வீட்டுக்காரங்க நாள் சரியில்லை அதனால அவங்க நாள் நெருங்கி போச்சு எமன் போக சொன்னா போக மாட்டேன்னு சொல்றான் நீ என்னமா சொல்றேன்னாங்க யாரு உன் பொண்டாட்டிய ஆமாங்க உன் மனைவி என்ன சொன்னா அவன் என்ன சொன்னா மனங்கட்டு குணங்கட்டு ஊரே ஒண்ணு கூடி நீங்க சொல்லும் போது நான் மட்டும் நான் தடித்தா பேச போறேன் அனுப்புங்க போட்டோம் அப்படின்னு அவனும் சொல்லிட்டான் உன் பொண்டாட்டி ஆயிட்ட வார்த்தை சொல்றான் ஆமா ஐயா
ஏன்டா அப்படி சொல்றா? ஏன் அப்படி சொன்னா? ஏன்? எதுக்கு சொன்னா? ஏன்டா? போன கண்ணு பொங்கலுக்கு பொண்ணுக்கு பையன் நாடகத்துக்கு போனேன். கிளம்பி வந்தேன். ஆமாங்க. இன்னமும் நான் வீட்டுக்கே போல. வீட்டுக்கு போலியா? ஆஹா. அட பாவி, நேத்து கூட மழையில நானும் நின்னு போச்சே. நான் போய் எங்க வீட்டுக்கு போனேன்? நான் அங்கதானே இருந்தேன். பத்தாடு பஸ் ஸ்டாண்ட்லயா? ஆமா ஐயா. உடனே என்ன செய்த? இப்பேற்பட்ட கம்நாட்டி இருந்தா என்ன? வீட்டுக்கு வராத கம்நாட்டி இருந்தா என்ன? அவன் போய் சேர்ந்தா என்ன? அனுபவம் போட்டுன்னு அவனும் மனம் கட்டு சொல்லிட்டான். உன் மனைவி சொல்லிட்டா? ஆமா ஐயா. சரி. உடனே என்ன செய்யுது? ஊரை மீறி நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ஆமாண்டா. ஏமா ஓட்டி வந்தானே ஒரு வாகனம், எருமகடா வாகனம். எருமை கிடாய். சும்மா ஏமன் முன்னாடி உட்காந்தான், நான் பின்னாடி உட்காந்தேன். சரி. தட்டி விட்டான். சும்மா மின்னல் வேகத்துல போதுங்க. எது எருமை கிடா? அத்து மேகம் கருமேகமா வேகம் போகும் எருமை கிடா. ஆமாங்க ஐயா. போற நேரத்துல கார்த்தி, ஐயோ நல்ல கத்திரி வெயில். கத்திரி வெயில்? எப்படா? கார்த்தி மாசம். கார்த்தி மாசத்துல கத்திரி வெயிலா? ஆமா. அப்ப சித்திரை வைகாசினா வெயிலு. மந்தை வெடிச்சு போனது, வெயில் தாங்க முடியல. கத்திரி வெயிலு போற வெயில 2 ஏக்கர் எவனா தையில சேடை ஓட்டி வச்சுக்கிறான். கத்திரி வெயில் யாரா உனக்கு 2 ஏக்கர் சேடை ஓட்டி வைப்பான்? என்ன ஏய், ஆயிரம் வெயில குடி தண்ணி இருக்காது, அந்த மாசத்துல போய் சேடை ஓடுறான் உனக்கு? அவன் போர் போட்டு வச்சுக்கிறான், அவன் சேடை ஓட்டி வச்சுக்கிறான். சரி சரி. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? உடனே அந்த எருமாட்டுக்கு அந்த சேத்தை பார்த்த உடனே எப்படி இருந்து தெரியல, நேரம் எடுத்து போச்சு. எங்க 2 பேரும் கீழே தள்ளிது. சேத்துல ஏமா கீழே எமனுக்கு மேல அந்த எருமகடாய்க்கு மேல நானு சாமாத்திகாரா நீ. உடனே எனக்கு வந்து கோபம். அந்த எருமகடா காலை பிடிச்சி இழுத்து அண்ணாண்ட தள்ளிட்டு எமனை தூக்கி பார்த்தா எமனுக்கு மண்டியில அடிபட்டு ஐயோ ரத்தமா ஊத்துதுங்க. சொல்றவனுக்கு தான் புத்தி நான் பார்த்தோம். கேட்கறவங்க மதி இல்ல. நீங்க வீழ்ந்தது எந்தரோ சேத்துல சேத்து கையில வீழ்ந்து அடிபடுமா? ஏன் அடிபடாது? எப்பறம் அடிபடும்? நிலம் யாருது? நிலம் வந்து அது அண்ணன் தம்பி பாகம் படுது. அடிக்கடி எங்க ஊர்ல பெரிய பிரச்சனை ஆகுது. ஏன்னா உங்க பிரச்சனை எங்களால சேர்க்க முடியல. சரிவே இருக்க மணிகார பணம் காட்டி நீங்க வந்து அளந்து கல்லு போட்டு பணம் பயிர் வைக்கிறாங்க. சரி. உடனே எங்க அண்ணங்கார என்ன பண்ணா? என்ன செய்தோம்? சரிவே இருக்க லஞ்சத்தை கொடுத்து ராவுக்கு ராவ அழுது கல்ல புடிங்க அவன் பக்கத்துல நட்டுட்டான். நடுகையில நட்டான். எம வீந்தாரு. எங்க வீந்தா? ஐயோ நட்டங்கல காணி கல்லு. அடப்பாவுமே. அந்த காணி கல்லு மேல விழுந்துட்டான். திருப்பி பார்த்தா சரியான அடி. பொண்ணு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்து இப்பதான் பெற்று ஓடியாருங்க. ஆமா இதெல்லாம் நடந்து கதை. ஆமா எங்க நடந்தது? நல்ல அருமையான சாப்பாடு நல்லா திருப்தியா சாப்பிட்டேன். இடம் கொஞ்சம் சௌகரியமா வந்தது. அந்த தாட்டை போட்டு படுத்தேன். நல்லா தூக்கம். அப்புறம் பார்த்தாக்கா காண்டிப்பா உள்ள விசில் அடிக்கிறான். விரண்டு உருண்டு பார்த்தா நான் இவ்வளவு நேரமா சொன்னது என்ன கதை? கனவு.